கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் வந்து ரீசெண்டா கொடுத்த அந்த பேட்டியில கூட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தாவேகாவோட கூட்டணிக்கு போகிறதுன்றதே வந்து வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல செய்தியாளர்கள் வந்து நீங்க 38 தொகுதிகள் கேட்க போறதா சொல்றாங்க. 38 தொகுதிகள் யார் சொன்னது, எவ்வளவு தொகுதிகள்ன்றதை நாங்க அறிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ இந்த தாவேகாவோட கூட்டணிக்கு போவோம் அப்படின்றது வதந்தி அப்படின்னு சொன்னாங்க சார். சோ இதன் பிறகு வந்து தாவேகாவை ஒரு ஆப்ஷனா வச்சு திமுக கிட்ட அந்த பேரம் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல இப்போ கூட தாவேக்கா வச்சுதான் அவங்க பேரம் பேசினாங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதுல காங்கிரஸ் தலைவர்களுக்கும் பங்குண்டு, டிவிகே தலைவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு, டிவிகேவுக்கு பிறகு ஊடகங்களுக்கு அதில் மிகப்பெரிய பங்குண்டு. அது ஒரு 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 சாதாரண காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பல குழு இருக்கும் காங்கிரஸ்ல. ஒரு சொத்து பராமரிப்பு குழுவா, அந்த குழு பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த குழுவுல ஒரு உறுப்பினரா அட்வொகேட் சூரிய பிரகாஷ்ன்றவரு அவரு ரிசைன் பண்ணிட்டாருன்னு நேத்து மீடியா ஃபுல்லா ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ரிசைன் பண்ணிட்டா உடனே அவர் வந்து டிவிகேக்கு போகணுங்கிறாரு. உடனே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் டிவிகேக்கு போகணுங்கிறாங்க. காங்கிரஸ்ல எப்ப அந்த கணக்கெடுப்பு எடுத்தாங்க டிவிகேக்கு போகணுமா இல்லையான்னு? யாருமே கணக்கெடுக்கலங்க. இங்க காங்கிரஸ்ல வந்து தொண்டர்களே வந்து அதிகமாக இல்லாத கட்சி. அது வந்து வெறும் தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி.